அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 19/3/2026 வியாழக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். அன்பர்களே, கற்ற கல்வியினால் பெரும் பயன், ஒரு முன்னேற்றம் எப்போது நடக்கும்? இந்த காலகட்டத்தை அறிந்து கொள்வது நமக்கு மிக மிக நல்லது. படித்து முடித்துவிட்டு பல ஆண்டுகள் காத்திருப்போரும், அடுத்த ஆண்டே நற்பலனை பெறுவோரும், சில குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் அந்த பலன் நடைபெறுவதாக இருப்பதும் நாம் நேரடியாக பார்க்கின்ற விஷயங்களில் ஒன்று. நாம் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தால் நல்ல திசை அப்போது இல்லை. 9-10 குடையவன் அனுசரணை இல்லை. வெற்றிக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட எந்த சூத்திரமும் அங்கு இல்லை. ஆனால் அவர்கள் வெற்றி அடைகின்றார்கள் அந்த மாதத்தில், அந்த வருடத்தில். இதற்கு ஏதேனும் காரணம் உண்டா? உண்டு. சாஸ்திரம் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறது. கற்ற கல்வியினால் பெரும் பயன் எப்போது ஏற்படும் என்று பல சூத்திரங்கள், பல வழிமுறைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அவற்றில் ஒன்று இன்று நாம் பார்க்க இருப்பது 2க்கு உடையவன் ஸ்புடம், புதனின் ஸ்புடம். இந்த ஸ்புடம் என்று சொன்னால் நீங்கள் ஏதோ வேறொரு கணக்கெல்லாம் பார்க்காதீர்கள், சாதாரணமானது. 2க்குடைய கிரகம் எந்த பாகையை பெற்றிருக்கின்றதோ அதுதான். புதன் எந்த பாகையை பெற்றிருக்கின்றானோ அதுதான். இப்பொழுது புதன் மேஷத்தில் இருக்கிறான், 10 பாகை. 2க்கு உடையவன் சிம்மத்தில் இருக்கிறான், 140 பாகை. சுக்கிரன் வீட்டில் 140 பாகை. அதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 140ம் 10ம் சேர்த்தால் 150. இந்த 150வது பாகை எங்கே வரும்? சிம்மத்தில் உத்திரம் 1இல் வரும். அதுதான் கடைசி பாகை சிம்மத்தில். அந்த இடத்தில் கோச்சார ரீதியாக குரு வரும்போது இந்த நன்மை நடக்கும். அப்போதுதான் நடக்குமா? அதுக்கு 12 வருடங்கள் காத்திருக்க வேண்டுமா என்றால் அந்த இடத்தையும் பார்க்க வேண்டும். அதற்கு திரிகோண ராசிகள், அதற்கு திரிகோணம் என்ன? தனுசு, மீனம். அப்போது குரு வந்தால், அந்த இடங்களில் குரு வந்தாலும் நடக்கும். அன்பர்களே, இந்த கணிதமும் பலருக்கு செல்லுபடி ஆகின்றது. இது இல்லாமல் வேறு சில கணித முறைகளும் செல்லுபடி ஆகின்றது. செல்லுபடி ஆகின்ற பல வழிகளில் இந்த வழியும் ஒன்று. இதையும் நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம்தானே. தெரிந்து கொள்வோம். இனி எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாள், அதை முதலில் பார்ப்போம். அஸ்வினி, கிருத்திகை, புனர்பூசம், ஆயில்யம், உத்திரம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தை அன்று பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் பயன்படத்தக்க வகையில் ஒரு வெற்றிகரமான ஒரு செயலை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே,
நல்ல நாள். உச்சக்கட்ட லாபம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பெரும் முயற்சி செய்யாமலேயே எந்த ஒரு காரியத்தையும் வரிந்து கட்டிக்கொண்டு நீங்கள் காரியம் ஆற்றாமலேயே ஒரு பெருத்த நன்மை இன்று உங்களுக்கு நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி போதுமான அங்கீகாரம் உங்களுக்கு இல்லை. மறுபாதி அங்கீகாரத்திற்கும் மேல் மதிப்பு வருகிறது. மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி ஆதரவு கரம் நீட்டுவார்கள் சிலர். மறுபாதி அவர்களே கையை இழுத்து கொள்வார்கள். இன்று இதுதான் நடக்க இருக்கிறது. உங்களுக்கு சற்று கவனம். சிம்மராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி தேவையற்ற அனாவசியமான செலவுகள், சர்ச்சைகள். மறுபாதி மதியத்திற்கு பிறகு சர்ச்சையில் எவர் ஈடுபட்டாரோ அவரே நண்பராகலாம். நல்ல நாள். மதியத்திற்கு பிறகு நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மிகவும் மும்முரமாக செயல்பட்டு, புத்திசாலித்தனமாக செயல்பட்டு, பல தடைகளை கடந்து வென்று நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை நல்லபடியாக நடத்தி வைப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது செயல்கள், உங்கள் புத்திசாலித்தனம் அனைத்தும் பண வரவை பெறுவதற்காக இருக்காது. வந்துவிட்ட ஒரு துன்பத்தை அகற்றுவதற்காக இருக்கிறது. உங்களது முயற்சிகள் அனைத்தும் அது வெற்றியை கொடுக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது முயற்சியும் செயலும், நீங்கள் காட்டும் திறமையும் மங்கா புகழை இன்று உங்களுக்கு பெற்றுத் தரும். தனுசு ராசி அன்பர்களே, இருக்கும் இடத்தில் அல்லது வேலை செய்யும் இடத்தில் பெரும் மதிப்பினை பெறுவீர்கள். உங்கள் பேச்சாகட்டும் செயலாகட்டும், இந்த இரண்டும், பேச்சு செயல் இரண்டும் உங்களை ஒப்பற்ற உயர்ந்தவராக காட்டுகிறது. திறமை மிகுந்தவராக காட்டும். நல்ல நாள் இந்த நாள். மகர ராசி அன்பர்களே, நல்ல நாள். இன்று இரண்டு விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒன்று, திறமையான உங்கள் பேச்சு. மற்றொன்று, நீங்கள் செய்யும் உங்கள் முயற்சி. இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு வெற்றியை கொடுக்க காத்திருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, நாளைய தினம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்,
என்னென்ன செய்ய வேண்டும், அவரிடம் எப்படி பேச வேண்டும், இவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒரு வெற்றிகரமான திட்டத்தை இன்று நீங்கள் தயாரிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, இரண்டும் கலந்த நாள். இரண்டும் என்றால் பண வரவும் வருகிறது, பண செலவும் ஆகின்றது. ஒரு பக்கம் வரவு அமோகமாக இருக்கிறது, ஒரு பக்கம் செலவு அதுவும் கணிசமாக அதிகமாக தெரிகிறது. இந்த இரண்டும் ஒருங்கே நடக்கும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.